வறட்சியை தாங்கி வளரும் நெற்பயிர்களை கண்டுபிடித்த கோவை வேளாண் பல்கலைக்கழகம் வெள்ளத்தில் உயிர் வாழும் நெல்லை கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளது. வறட்சியை தாங்கி வளரும் நெல் பயிரை கண்டுபிடித்த கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தற்போது மத்திய மற்றும் சர்வதேச நெல் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்துடன் இணைந்து புதிய சாதனை படைத்துள்ளது. நெல் இனவிருத்தி நிலையத்தில் வெள்ளத்தில் உயிர் வாழும் நிலை கொண்ட மகசூல் பாதிக்காத வண்ணம் தரம் உயர்த்தப்பட்ட புதிய ரக நெல் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகள் வயலில் பயிரிட்டு வெற்றியும் கிடைத்துள்ளது. பொதுவா நெல் பயிர் பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா வெள்ளத்துல மூழ்கும் போது நெல் பயிருக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காது. அப்ப அந்த சமயத்துல நெற்பயிர் அதோடைய தண்டு அபரிமிதமாக நீண்டு பிராணவாயு கிடைக்கிற அந்த சர்ஃபேஸ் அந்த மேல் பகுதிக்கு உயிர் வாழும். இப்படி அபரிமிதமாக நீள்றதுனால அந்த தண்டோட பலம் இழந்துரும். அப்புறம் உங்களுக்கு வெள்ளம் வடியும் போது அந்த நெல் பயிர் அப்படியே சாஞ்சு அதுக்கப்புறம் அது உயிர் பிழைத்து வராம போறதுனால பெரிய மகசூல் இழப்பு காணப்படும். ஒடிசா மாநிலத்தில் F13 என்ற நெல் ரகம் வெள்ளத்தில் உயிர் வாழும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இதன் விளைச்சல் குறைவு. இந்த ரக நெல்லுடன் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த CSR 1009 பொன்னி என்ற ரகத்துடன் மரபியல் மாற்றப்பட்டு ஆய்வு நடந்தது. டெல்டா மாவட்டங்களில் உள்ள 200 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து புதிய கண்டுபிடிப்பான CSR 1009 சப்போன் என்ற ரகத்தை பயிரிட்டு வெள்ள நீரில் மூழ்கடித்து 10 நாள் வரை பார்த்தபோது நெல் பயிர் அழுகாமல் உயிர் வாழ்ந்தது. எத்திலீனை வச்சு ஒரு சிந்தசிஸ் பண்ணி அது மூழ்கி இருந்தா கூட தண்ணியிலிருந்து பிராணவாயுவை உட்கொண்டு தண்டு நீளாம வெள்ளத்துக்கு உள்ளாலேயே உயிர் வாழும் ஒரு தன்மை உடையது. இயற்கையாகவே தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை புதிய ரக நெல் சுவாசித்து வாழ்கிறது. விளைச்சலில் பாதிப்பு இல்லாமல் இருப்பது தெரிந்து இந்த ரக நெல் விதைகளை மேலும் சில விவசாயிகளுக்கு வழங்கி நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. இது ஒரு வரப்பிரசாதம் என்று ராபின் தெரிவித்தார். எத்திலீனை வச்சு ஒரு சிந்தசிஸ் பண்ணி அது மூழ்கி இருந்தா கூட தண்ணியிலிருந்து பிராணவாயுவை உட்கொண்டு தண்டு நீளாம வெள்ளத்துக்கு உள்ளாலேயே உயிர் வாழும் ஒரு தன்மை உடையது. வெள்ளத்தில் அழுகாமல் சாகாமல் சராசரி மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையை பெறுதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த சப்போன் அந்த மரபணு காரணமாக. இது ஒரு கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டது என்பதால் சர்வதேச அளவில் CSR 1009 சப்போன் ரகம் பல்வேறு நாடுகளில் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது.